வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மெதுவடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மெதுவடை பார்த்திங்கன்னா நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு வச்சு செய்யும் போது மெதுவடை பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு, வெளியில் மொறுமொறுன்னு, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்குங்க இந்த வடை சாப்பிட்றதுக்கு. நம்ம நார்மலாக மெதுவடை சாப்பிட்றத விட இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மரவள்ளி கிழங்கு பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா புட்டு, அடை, கொழுக்கட்டைன்னு நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த மரவள்ளி கிழங்கு மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மரவள்ளி கிழங்கு மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வடை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு தோல்லாம் நல்லா சீவிட்டு இது போல் கேரட் துருவுற கட்டையில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா மரவள்ளி கிழங்கு துருவுனது பார்த்திங்கன்னா 2 கப்பு அளந்து எடுத்துக்கணும். இது போல் துருவிட்டு சேர்க்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும். நல்லா துருவிட்டு அளந்து எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கிரைண்டரில் பார்த்திங்கன்னா உளுந்து தண்ணி சேர்க்காம தான் சேர்க்கணும். தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு உளுந்தை சேர்த்து கொஞ்ச நாளி ஓட விடுங்க. நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் இதில் நம்ம துருவி வச்சுருக்க அந்த மரவள்ளி கிழங்கை அளந்துட்டு சேர்த்துக்குவோம். எந்த கப்பால் நீங்கள் உளுந்து அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு இது போல் அளந்து எடுத்துக்குங்க. நம்ம இந்த வடை மாவில் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கக்கூடாது. நமக்கு கிழங்குலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு அரைப்பட்டு வரும். அதனால் தண்ணி எக்காரணத்தை கொண்டும் சேர்க்காதீங்க. இப்போ கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கையால் நல்லா தள்ளி விட்டு மாவை நல்லா நம்ம எப்போதும் மெதுவடைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே போல் நல்லா பந்து போல் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா அரைப்பட்டு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாவு இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வடை நல்லா வரும். மெதுவடைக்குமே மாவு இந்த பக்குவத்துக்கு தான் நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு அதிகமான அளவு சேர்க்க வேணாம், கம்மியான அளவு சேர்த்தாலே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சம் இஞ்சி அதே போல் பொடிசாக கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மாவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இதில் பெருங்காயத்தூள் நான் சேர்க்க மறந்துட்டேன், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. இப்போ மாவை நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இதே மாவு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டும் செய்யலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைச்சோன்னா கையால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் மாவு நல்லா நமக்கு ஃப்ளஃபியாக வரும். இப்போ வடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு நம்ம மாவு எடுத்து நல்லா உருட்டி இது போல் பெருவிரலால் நடுப்புற இது போல் ஒரு ஓட்டை போட்டு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இதே போல் வடையை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அப்போ தான் வடை எண்ணெய் குடிக்காமல் நமக்கு நல்லா வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வடைகளை நல்லா ஒவ்வொரு தடவையும் கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இது போல் உருட்டி போட்டுக்குங்க. இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்குங்க. வடை வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு தீயெலாம் குறைக்கக்கூடாது. ஒரே தீயில் வெந்து வந்தால் தான் நமக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ இதே போல் பார்த்திங்கன்னா மற்ற வடை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை முறுமுறுன்னு உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரி அருமையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட ஒரு கெட்டி தேங்காய் சட்னியோடு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதே போல் வடை ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வடை ரெசிபி ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வடையும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சொன்ன பக்குவத்தோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.